பாத்தீங்களாமா இந்த பொண்ணோட நிஜ முகம் இதுதான். என்ன சார் சொல்லுதீங்க மட்டும் புரியல. ஏமா இந்த பொண்ணு அவங்க அப்பாவும் துபாயில இருக்கேன்னு சொல்லிருப்பாங்களே. ஆமா சார், ஏன் மர்மம் துபாயில இருந்தா வந்திருக்கா. மறுபடியும் மர்மம்னு சொல்லாதீங்கம்மா, அவ சரியான ஃப்ராடு. என்ன சார் சொல்லுதீங்க? அவளும் கூட ஒரு ஆளும் சேர்ந்து அப்பாவும் மகளுமா நடிப்பாங்க. சில இடங்கள்ல அண்ணனும் தங்கச்சிமா நடிப்பாங்க. துபாயில இருந்து வந்திருக்கேன், அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன், கனடால இருந்து வந்திருக்கேன், சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன்னு இந்த புள்ள யாருகிட்டயாவது அப்படி நைஸா கதை விடும். இவ பண்ணத பந்தால எல்லாரும் மயங்கிடுவாங்க. இவ பியாஸ்து பியாச்சும் அப்படிதான், அப்படியே உருநாப்புல பியாசுவா எல்லாத்துக்கிட்டையும். என்ன சார் சொல்லுதீங்க? அப்படி நைஸா பேசி யாராவது ஒரு வசதியான ஆள அப்படி புடிச்சுக்கிடுது. ஏதாவது நல்ல நைஸா பேசி கொஞ்சம் வசதியானவங்க வீட்டுல பார்த்து விசிட்ல இருது. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்கு யாது நடக்குன்னு எல்லாத்தையும் கேட்டு எடுத்து, அதான் அவ அப்பன்னு ஒரு ஆள் இருக்கார்ல, அவருக்கு இங்க இருந்து போன் அடிக்குது. அவ அப்பா துபாயில இருக்காரு நினைச்சிட்டு இருக்கீங்களா? துபாயில இல்ல, கிபாயில இல்ல, உங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு வீடு எடுத்து அங்க தங்கி இருந்திருக்காரு. அங்க இருந்து இவளுக்கு போனை போட்டு போட்டு என்ன நிலவரம் யாது நிலவரன்னு உங்க வீட்டு நிலவரம் அவ்வளோத்தையும் அறிஞ்சிருக்காரு. நீங்க சொல்லதெல்லாம் உண்மையா சார்? என்னால நம்ப முடியலையே. நான் என்ன பொய்யாம சொல்லிட்டு இருக்கேன்? முன்ன பின்ன தெரியாத பிள்ளைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரமே அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? வீட்டுக்கு நல்லா கூட்டிட்டு வந்து கிடைச்சு போச்சு பொண்ணு அப்படின்னு மோனுக்கு கட்டி வைக்க பாத்துருக்கிய. உங்களை என்ன குத்தம் சொல்ல, அவ அந்த அளவுக்கு பியாசி இருப்பா. அவ பல கில்லாடி இல்ல, ஒவ்வொரு விதமா ஏமாத்தி தெரிஞ்சிருக்கு இந்த ரெண்டு கோஷ்டியும். இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? நீங்களும் பண விஷயம் சொத்து காரியங்க எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அவட்ட மறைக்காம சொல்லி இருக்கிய. என் பவனுக்கு கெட்ட போற பண்ணுதல சார் அப்படி நினைச்சுதான் சார் எல்லாத்தையும் சொன்னேன். அது அவளுக்கு கொண்டாட்டமா போச்சு, எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடதுக்கு ரெடியா இருந்திருக்கா. அப்போ இவளை யாரும் கடத்தலையா? இவளை யாரும் கடத்தல. கொஞ்சம் நாங்க லேட் பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் உங்களை கடத்தி இவ எங்கேயாவது கொண்டு வித்துருப்பா. ஏ பாவி சார், முக்கியமான விஷயம் சார், எங்களை 50 பவுன் நகை பரம்பரை நகை சார் இந்த மூதேவிட்ட கொடுத்தேன் பாட்டுக்கோ கல்யாணத்துக்குன்னு. எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துட்டாளா சார் படுபாவி. ஒரு நிமிஷமா, மூஞ்சி மார்க்கெட்டையும் பாருங்களா. ஏய் கிளவி, இப்ப மட்டும் என்ன வெளியே விட்டாங்க அவ்வளவுதான், உன்னை போட்டு தள்ளிடுவேன். இருட்டி சொன்ன போட்டு தள்ளிடுவியா? வரட்டி இந்த 10 ரூபாய் யாருன்னு நினைச்ச கிளவி? அதுக்கு ஆப்பு வைக்கலாம் நினைச்சா கடைசியில அது எனக்கு ஆப்பு வச்சுட்டு. இது என்ன உங்க தெருச்சண்டை நினைச்சீங்களா? இல்ல சார், எனக்கு அவ்வளவு ஆத்திரம் சார். என்ன எவன் இப்படி ஏமாத்திருக்கலன்னு ஆத்திரம். முத வாரியில கீழே போட்டுட்டு இந்த பாக்ஸ வாங்குங்க. சார் ரொம்ப 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 நன்றி சார். என் உசுர் இருக்க வரைக்கும் இதை மறக்க மாட்டேன் சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி சார், கொடான கோடி நன்றி சார். இதுல பாதி நகை எங்க அப்பா போட்டது சார், மீதி நகைலாம் என் புருஷ வீட்டுக்கு வந்த பிறகு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது. அதுல வாங்கின நகை சார், அதை அந்த மூதேவிக்கு கொடுத்துட்டேன் சார். படுவாவி இதை அடிக்க தானே காத்திருந்திருக்கா. ரொம்ப நன்றி சார். நன்றி எனக்கு சொல்லாதீங்கம்மா, இது எங்க கடமை. ஆனா நன்றி இன்னும் 2 பேருக்கு நீங்க சொல்லணும். யாரு சார் அது? அவங்களுக்கு நான் என்னன்னைக்கு நன்றியோட தான் இருப்பேன் சார். சொல்லுங்க சார், அது யாரு 2 பேரு? அவங்கதாம்மா இந்த ஃப்ராடையும் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இது சார் சொல்லுது அப்படியா? ஆமாமா, அவங்கதான் கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாலே போன் அடிச்சு சொல்லிட்டாங்க. அந்தாலதான் நைட்டோட நைட்டா மண்டபத்திலயும் வீட்லயும் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டான நேரத்துல இந்த ஃப்ராடு அவ்வளவு நகையும் சுருட்டிக்கிட்டு ஜன்னல் வழியா கைத்தையும் போட்டு இறங்க ஆரம்பிச்சா. அப்பமா குவாலி அமுக்குற மாதிரி அமுக்கி கப்புன்னு பிடிச்சிட்டோம். நல்ல வேலை கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த ஃப்ராடு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி இருந்தான்னு வச்சுக்கோங்க, உங்க மொபைல் வாழ்க்கையும் பாழா போயிருக்கும். ஆமா சார். யாரு சார் அவங்க 2 பேரு? சொல்லுங்க சார். அவங்க 2 பேரும் வெளியில யார்கிட்டயும் சொல்லாண்டான்னு தான் சொன்னாங்க. என்ன ஜெயில பண்றதுக்கு யார் இந்த வேலை பார்த்தான்னு தெரியலையே. ஃப்ராடுக்கு 2 ஃப்ராட் யாருன்னு தெரியல. இல்ல சார், அவங்க பேரை கண்டிப்பா சொல்லிதான் சார் ஆகணும். அப்பதான் சார் எனக்கு தெரியும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு. இவ்வளவு நாள் தெரியாம இருந்துட்டேனா சார். இவ்வளவு கெட்டவங்க தெரிஞ்சு போச்சு, நல்லவங்க யாருன்னு தெரியலம்ல சார். சொல்லுங்க சார். வேற யாரு? சின்ன பொண்ணுவோ வசந்தி அக்காவும் தான். சின்ன பொண்ணு வசந்தி. அது பாவி ஃபோர்ஹர் என் பின்னாலே சுத்தி சுத்தி வந்து கிரீமலா எனக்கு வேணும் கேட்டு வாங்கிட்டு போய் கடைசில என்ன ஜெயில கொண்டு தள்ளிட்டியா ஃபோர்ஹர். சின்ன பொண்ணு ஸ்மால் கேர்ள், நான் விட மாட்டேன்டி, உன்னை விடவே மாட்டேன் உங்க 2 பேரையும். ஏடி அம்மா கேட்டிடி, உங்க அண்ணியும் உங்க 4 படி வசந்தி தான் சேர்ந்து இந்த மாதிரி வேலையில பாத்துக்காட்டி அந்த குருவி கூட மண்டையை கண்டுபிடிச்சி எப்படியோ ஜெயில தள்ளிட்டாவா. கேட்டலடி அவளுக்கு? ஆமாமா கேட்டேமா. சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். நல்ல வேளை அந்த குருவி கூட மண்டை மாட்டல. எங்க அண்ணி கிட்டே வா, அவ பாத்து பழிக்குமாகோ. எங்க அண்ணி யாரு? ஏமா அண்ணிட்ட கேளுமா, ஒருவேளை தேவா யாழினி காணாம போனதுக்கு அண்ணிக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கான்னு கேளாமா. உங்க அண்ணிக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சொல்லிருப்பாட்டி. ஏன்னா இவ்வளவு நேரம் கல்யாணத்தை யாரும் ஆக்க விட மாட்டல, சீக்கிரம் முடிக்கணும்னு அவ சொல்லிட்டு இருந்தா. அதனால அவளுக்கு எதுவும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. வேற யாரும் கடத்திட்டாவளா எனக்கு தெரியல. குடிச்சிக்கிறது அதுவும் தெரிஞ்சிடும். இன்னைக்கு எப்படி கல்யாணத்தை முடிச்சு போடுவாங்கன்னு நினைக்கேன். சரி மக்கா போற ஆப் பண்ணிடாதடி, நானும் ஆப் பண்ண மாட்டேன். இங்க என்ன நடக்குது அது நடக்குன்னு கேளுனா. சரி சரி பாத்தியா பத்தி செல்ல தாயி, இந்த குருவி கூட மாட்டே எப்படி அப்படவளா இருந்திருக்கா. ஐயோ அம்மா ஏக்கா எம்மன வித்தவளா இருந்திருக்காளா. ஏடா தசுக்கு புசுக்கு நீ இங்கிலீஷா பேசிக்கிட்டு அம்மா துபாயில இருந்து இறங்குனேன், அங்க இருந்து இறங்குனேன், இங்க இருந்து இறங்குனேன் என்னெல்லாம் கதை விட்டுருக்கா. போய் புலிவினி பொய் சொன்ன வாய்க்கு போஜனை கிடைக்காதுன்னு சும்மையே சொன்னாவக்கா. பத்தியா பொய் சொல்லி என்ன மாதிரி ஏமாத்தினா கடைசியில ஜெயில வந்து விழுந்து கிடக்கா. சரி அடுத்தப்ப என்ன நடக்குன்னு பாப்போம். ஏடி பாதி விஷயத்தை தான் சொன்னியா,
மீதிய சொல்லவே இல்லையடி. இவ்வளவு தூரம் நடந்திருக்கடி. சின்ன பொண்ணு வசந்தி, ஆமா என்கிட்ட இதெல்லாம் மறைச்சியா? அந்த குருவி கூட மண்டை ஒரு ஃப்ராடுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நான் அந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஏற்பாடே பண்ணியிருக்க மாட்டோம்ல. இக்கோ லேசா புஷ்பா கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா நீங்க சொல்லதை கேட்க மாதிரி நிலைமையில இல்ல. ஆமாக்கு நீங்க மர்மான்னு சொல்லி ஒரே தலையில தூக்கிச்சு ஆடிட்டு கிடந்தியா. இங்க பேச்செல்லாம் என்ன சொல்லியிருந்தாலும் அன்னைக்கு எடுபட்டு இருக்காதுக்கா. உடனே எடுத்துருமா அந்த ஃப்ராடு எங்க மேல திருப்பி இருப்பா எதையா ஒண்ணு வச்சு. அதாங்க நானும் அமைதியா இருந்துட்டேன். 4 முடிட்டையும் வாயை திறக்காதீங்கன்னு சொன்னேன். என்னவோ 4 முடி இந்த விஷயத்துல என்னவோ கடைசி வரைக்கும் காப்பாத்திட்டு. ரொம்ப நன்றிமா. நான் என்னைக்கு இதை மறக்க மாட்டேமா. நல்லா இருப்பேன் சின்ன பொண்ணு. இதே மாதிரி எம்மாவே எங்க இருக்கான்னு மட்டும் லேசா தெரிஞ்சுனா சொல்லிருமா. நல்லா இருப்பமா. ஆமாட்டி, தேவா எங்க இருக்கான்னு உனக்கு ஏதாவது தெரிஞ்சுனா சொல்லிருட்டி. வசந்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சுனா நீனு சொல்லிருட்டி. ஏட்டி அண்ணா நிக்காமலட்டி கள்ள கண்ணீர் வடிச்சிட்டு அவன் தான் கடத்திருப்பா என் பிள்ளைய. இந்த போலீஸ்கார சொன்னா நம்ப மாட்டேங்கறலட்டி. ஏக்கா அப்படி சொல்லாதக்கா. அப்படிலாம் செய்ய மாட்டேர்க்கேன் அண்ணே. வாங்கிட்டு சொல்லி ஒரு பிரச்சனை இல்ல. நீ அண்ணேன்னு சொல்லு. திருமணி கண்டிப்பா நான் நிக்காமல அவன் என் பிள்ளைய கடத்திருப்பா பாத்துக்கா. இந்த போலீஸ்கார சொன்னாலும் நம்ப மாட்டேங்கறியா, தங்கச்சி சொன்னாலும் நம்ப மாட்டேக்கா. உனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுனா சொல்லிருமா. ஏக்கா நான் ஒன்னேன்னு சொல்லுதேன்க்கா. பாவம் கை யாழினிக்காப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. தராதரம் தெரியாம பேசாதீங்க ஒரு ஆள்களை. அதுவும் இல்லாம யாரு கடத்தினா என்ன ஏதுன்னு இது வரைக்கும் எங்களுக்கு யாருக்குமே தெரியாதுக்கா. இல்லைன்னா நான் உங்ககிட்ட சொல்லாம இருப்பேனாக்கா. நம்மளே எல்லாரும் தேவாவை கண்ணன் பருத்தி வச்சுட்டு வரோம். இந்த நேரத்துல இதுல நான் விளாடக்கூடிய ஆள் இல்லக்கா. அந்த படுவாவின் தெரியலையே. ஒரே ஒரு நிமிஷம்க்கா. என்னே ராஜசனே, என்ன ராத்திரி விடிய விடிய கல்யாண வேலையா முடிச்ச பாத்தீங்களா? கொஞ்சம் சூடு அதிகமாயிட்டு அதான் கொஞ்சம் வயிற்று கடப்படான்னு கலக்குற மாதிரி இருக்கு. பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேனே. ராஜசனே. ஏன் ராஜேஷ், நான் தங்கச்சி கூப்பிடுறா பாரு. தங்கச்சி அவசரம் வந்தேன். என்ன எந்த அவசரமா இருந்தாலும் பரவாயில்ல, பேசிட்டு போலாம். உண்மை தங்கச்சி இதெல்லாம் ஆடலாமா? வயிற்று கடமுடாங்கு வயிற்று பிடிச்சிட்டு நிக்கேனா. என்ன உங்க ஒய்ஃபுக்கு மட்டும் கை வைத்தியம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கும் கொஞ்சம் கை வைத்தியம் தெரியும். வாங்கிடுங்க. சின்ன பொண்ணு விடு மாப்பிளையா. தேவையில்லாம என்னத்தையா ஒண்ணு செஞ்சுக்கிட்டு சேலையா இருக்கு. எடி சொன்ன கலட்டி. ஏடி அம்மாக்கா, ராத்திரி ராமாயணம் முழுக்க இந்த அங்கிங்க கல்யாண வீட்டுல வேலை சொல்லி பாத்துட்டு இருந்தாரு பாத்தியா? சூட்டை கிளப்பிட்டு நினைக்க மனசு இருக்கு. அதான் வயிறு கடமடங்கு பாத்ரூமுக்கு ஓடுறேன்னு சொல்லி ஓட போறாரு. அந்த உங்க அண்ணி வந்து கூட்டிட்டு போய் கை வைத்தியம் நான் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருக்கா. கையில என்ன வாம எதுவும் வச்சிருப்பா போல இருக்கு. அதை கொடுத்து கொஞ்சம் தண்ணி கொடுத்தாலும் சரியாயிரும். நீ உனக்கு கவலைப்படாத மக்கா. சரிம்மா. ராஜேஷ்க்கு என்னாச்சு? ராஜேஷ் என்ன கேட்காங்களா? சொல்லுங்க. ஏ தம்பி, என்னாச்சு சொல்லுப்பா. இவ்வளவு நேரம் நல்லதானே நின்னுட்டு இருந்த. என்னாச்சு சொல்லுப்பா. என்ன அடுத்த கை மருந்து கொடுக்கவானே? என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. தேவாவை கடத்துனது நான் தான். அட பாவி, கூட இருந்து குழி பறிச்சிட்டியே. எங்க புள்ள என்ன துரோகம் செஞ்சா உனக்கு? அவன் கூட தான சுத்திட்டே தெரியுவே. சொல்லு சொல்லு ராஜேஷ், அவன் என்ன செஞ்சா உனக்கு? எங்க கொண்டு கடத்தி வச்சிருக்க சொல்லு. சார் பேசலாமா? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிருங்க. அவங்க அப்புறம் தப்பா நினைச்சிட கூடாதுல. ஏகோ ராஜேஷ் அண்ணனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னைக்கு அவர் ஒரு நாளும் யாருக்கும் துரோகம் செய்யணும்னா யாருக்கும் கஷ்டம் கொடுக்கணும்னா நினைச்சது கிடையாது. என்னமா சொல்றது? என் புள்ளைய கடத்தி வச்சிருக்கா. துரோகம் செய்யலன்னு சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போற. என் பெத்த வயிறு துடிக்கி. சரிதாங்க, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ராஜேஷ் அண்ணன் பார்வையில இருந்து பாக்கும்போது என்ன தட்டி விளக்க சொல்லிட்டு இருக்க? ராஜேஷ் அண்ணனுக்கு குருவி கூட மண்டையே கெட்டதுல கொஞ்சமும் விருப்பம் இல்ல. அந்த பிள்ளை சரியில்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஏகோ அதனாலதான் தெரிஞ்சிருந்தோம் அவன் வாழ்க்கைய பாழான குழியில போய் தள்ளதுக்கு எனக்கு மனசு விருப்பம் இல்லக்கா. கண்டிப்பா அந்த குருவி கூட மண்டையை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க. அந்த பிராடு குருவி கூட மாட்டேன் இப்படி வாடுவா கல்யாணம் நிக்கும் தன்னால அப்படின்னு எனக்கு தெரியாதுல்லக்கா. நான் நினைச்சிட்டேன் ஐயோ கல்யாணம் நடந்தா அவ்வளவுதான் கதை, பாவம் தேவா அப்படின்னு நினைச்சு எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லி அதான் கடத்திடுவோம் அப்படின்னு காலையில தாக்கோ ஒரு சின்ன முடிவு எடுத்தேன். நீங்க எல்லாரும் நினைக்க மாதிரி நான் எங்கேயோ கொண்டு கடத்தி கொண்டு வைக்கல. பின்ன என் பிள்ளை எங்க வச்சிருக்க சொல்லு. நான் விவரத்தை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க யாசினாலும் 2 அடி கொடுத்தாலும் கூட பட்டுக்கிட நான் தயாரா தாக்க இருக்கேன். நான் பண்ணிட்டது தப்புதான். ஆனா எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலக்கோ. அவன் வெளியே காட்டிக்கிட மாட்டேக்கா. உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு எனக்கு தாக்க தெரியும். பாதி நேரம் அவங்க தான் சுத்திட்டு கிடக்கு. அதை தாங்க முடியல. அதான் இன்னைக்கு இந்த முடிவை எடுத்துட்டேன். சாரிக்கோ, சாரி. உங்க மோவனை வேற எங்கேயும் கடத்தி கொண்டு போய் வைக்கல, அதே மண்டபத்துல தான் இருக்கா. என்னது? அதே மண்டபத்திலயா? தம்பி என்ன செய்த யாது செய்தன்னு விவரத்தை சொல்லு, அப்பதான் அவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க. சார் முகத்தை வேட்டையும் சட்டையும் கொடுத்தாங்களா, மாத்ததுக்கு அவன் உள்ள போனான். நாங்களும் கூட சேர்ந்தா போனோம் எல்லாரும். அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாதனால மனசு சங்கடப்பட்டு இருந்தான். அந்த சொன்னா வேட்டையும் சட்டையும் தானே நான் போட்டுட்டு வந்துருந்தேன், நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில இருங்க அப்படின்னா. நான் அதுக்கு முன்னாடியே பிளான போட்டுட்டேன். வந்து வேட்டையும் சட்டையும் கொடுக்கும் போது என் கையில இருந்து ஒரு கர்ச்சிப்பையும் கையில கொடுத்துட்டேன். சாரி சார், அந்த கர்ச்சிப்ல
இது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நன்மை செய்யணும்னு நினைச்சுதான் இந்த மாதிரிலாம் பண்ணினேன். அதுல கொஞ்சோண்டு மயக்க மருந்து மாதிரி இருக்கும், லைட்டா தான், லேசா லைட்டா பார்த்தா லேசா மயக்கம் வந்த மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல முழிப்பு வந்துடும். அந்த மாதிரி உள்ள லேச மருந்துதான். லைட்டா கரைச்சிப்புல லேசா பட்டும் படாமலும் தடவி வச்சு கரைச்சி போச்சு அவன் மூஞ்ச துடைப்பா. அப்ப உள்ளே மயக்கமாயி படுத்துருவான் அப்படின்னு எனக்கு தெரியும். நாங்க எல்லாரும் வெளியே வந்துட்டோமா. ஆனா அந்த ரூமுக்கு ஒரு வாசல் மட்டும் இல்ல, இன்னொரு சைடோட இன்னொரு வாசல் இருந்தது. அதையும் நான் பார்த்துட்டேன். எல்லாரும் நாங்க வெளியே வந்த பிறகு பேசாம நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு லேசா லைட்டா இன்னொரு வாசல் வெளியே போய் பாக்க அவன் மயங்கி கட்டில் மேல படுத்துட்டு இருக்கான். நேரு பார்த்து வைக்கி அது வெளியே இன்னொரு ரூம் இருக்கு, அங்க கொண்டு படுக்க வச்சுட்டேன் சார். நான் வேற எங்கேயும் கொண்டு போல, அவன் அந்த ரூம்ல தான் படுத்திருக்கான். என்னலாம் நடந்திருக்கு? அது ஒண்ணு இல்லக்கா, இவ்வளவு பிரச்சனையும் இடியாப்ப சிக்கல் மாதிரி எதுக்கு வந்துன்னா, மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு இல்லாம அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, அக்காவுக்கு பிடிச்சிருக்கு, ஆட்டுக்குட்டிக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க இஷ்டம் போல பொண்ணை கட்டி வைக்கிறதுனால வந்த பிரச்சனை. சின்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க, என் புள்ள கிடைச்சிட்டாப்ல, பாக்க போவோம். எம்மா எங்கம்மா ஓடுதியா? என்ன சார் இது? என் புள்ள கிடைச்சிட்டா, போய் பாக்க போறேன் சார். ஒரு பொண்ணு காணாம போயிட்டாமா, அந்த பிள்ளைக்கு தகப்பா வந்து கண்ணீர் வடிச்சிட்டு நிக்கிற, அதுக்கு என்ன பதில் சொல்ல? அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? நானே கடத்தி வச்சிருக்கேன், யாரு கடத்துறாலும் அவங்கள போய் கண்டுபிடிங்க. அதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடாதீங்க. அது எப்படிக்கோ முடிச்சு போடாம இருக்க முடியும்? ஏற்கனவே போட்ட முடிச்சு தானக்கா பாதி. சின்ன பண்ணு, என் பிள்ளை வாழ்க்கையை நீ காப்பாத்திருக்க. ஆனா தேவையில்லாத விஷயம் இப்ப பேசாண்டான்னு நினைக்கேன். பழைய விஷயத்தெல்லாம் நீ பேசாண்டமா. சரி விடுங்கக்கா, இருந்தாலும் அந்த பிள்ளையையும் காணல இல்லக்கா, அதுக்கும் ஒரு வழி பண்ணிட்டு போயிடலான்னு நான் நினைக்கேன். நம்ம பிள்ளைய காணலன்னு எப்படி பதவதைச்சு நமக்கு, அதே மாதிரி தானக்கா அவருக்கும் மொபைல காணலன்னு பதவதைக்கும். சார் எங்க பிள்ளைய கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க. அவர் மொபைலையும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். சின்ன பொண்ணு, அவங்க பிள்ளைய காணலன்னு சொன்ன என்கிட்ட வந்து மெதுவா நைஸா சொன்னில்ல, யார் மேலேயே சந்தேகம் இருக்குன்னு? ஒண்ணு இல்ல சார், ஒரு சின்ன சந்தேகம் ஒரு ஆள் மேல இருக்கு. யாருடி அது? இது யாரு அது? நம்ம ராஜேஷ் அண்ணனுக்கு கொடுத்த கைவையத்தை அவங்களுக்கும் கொடுத்துட்டா டக்கு புக்குன்னு பதில் வந்துற போகுது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஏடி அப்படின்னா யாழினியை கடத்தினது நான் தான். பாவி மக்கா, அந்த பிள்ளையை கடத்தினது நாலு முடியா? ஏன் பொண்டாட்டியா? பிடி என்ன காரியம் இப்படி பண்ணிருக்க? வந்து தூக்கி போட்டு 4 மிதி கொடுப்பேன். ஏம்மா, நானும் என் பிள்ளைய உனக்கு என்னம்மா செய்தோம்? என் பிள்ளைய எதுக்குமா இப்படி கடத்தி இருக்க? சொல்லுமா, எங்க வச்சிருக்க சொல்லி தோல. பாவம் முத்துப்பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரில இருந்து வந்திருக்கான். பாவம் அவன் பிள்ளை எங்க இருக்கான்னு சொல்லுமா. அவன் பருத வச்சுட்டு இருக்கான், வாயில நட்டி கொழுக்கட்டையா வச்சிருக்கான். சொல்லி தொலையாம்டி. என்ன மன்னிச்சிருங்க ஐயா, உங்க நல்லதுக்கு தான் எல்லாமே செஞ்சேன். தலைமுடி, நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? தேவாண்ணிக்கு கல்யாணம், அதனால அந்த பிள்ளை ரொம்ப ஒரு சங்கடப்பட்டு அழுதுட்டு இருக்கோம். நான் போறோம்னா அவ்வளவுதான், இங்க இருக்க எல்லாரும் என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க அணக்கம் இல்லாம போயிட்டாங்கன்னு சொல்லி பண்டிச்சாவியும் தந்து போயிட்டு வாங்க, அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனா நீங்க என்ன காரியத்தை செய்ய வச்சிருக்கீங்க? சின்னபடி நீ சொன்னதான் செய்யற நினைச்சு ஆறுதல் சொல்லணும்னு போனேன். அங்க போறேன்னு எனக்கு மனசு சங்கடமா போயிட்டு யாழினி அழத பார்த்து அந்தால அங்கன வச்சு ஒரு முடிவு பண்ணினேன். இனி இப்படி இருந்தா சரிப்படாது. எப்படி அந்த குருவி குடும்பம் ஃப்ராடுன்னு தெரிஞ்சு வச்சு, அதனால எப்படி அமுட்டுக்கிடுவா. அப்ப தேவா கல்யாணம் நின்று போயிரும். நின்று போன தேவா கல்யாணத்தை யாழினி கூட நடத்திடலாம் அப்படின்னு நினைச்சு சின்ன சந்தோஷம் விட்டுட்டு அந்த பிள்ளைக்கு மூஞ்சில சும்மா சென்று தாங்கின பக்கத்துல இருந்து அதை எடுத்து லேசா ராவணே டக்குனு ஒரு மாதிரி அவளுக்கு பிடிக்கல போலுக்கு மயங்கிட்டா. உடனே போன பைக்ல தூக்கி வச்சு அவளை கொண்டுட்டு வந்துட்டேன் காலையில. அட பாவி, யாழினி எங்க வச்சிருக்கீங்க? நம்ம ராஜேஷன் சொன்னாங்கல்ல, அதே ரூம்ல தான் நான் யாழினியை கொண்டு வந்து படுக்க வச்சேன். அந்த டைம்ல அப்ப யாருமே இல்லையா? அந்த டைம்ல யாருமே மண்டபத்துல இல்ல. எல்லாரும் கல்யாணத்துக்கு கிளம்புறதுக்கு போயிட்டாங்க, குளிக்க வைக்க மேக்கப் போறதுக்குன்னு. மண்டபத்துக்கார மட்டும் பார்த்து கேட்டாரு, என்னமான்னு. அது ஊர்ல இருந்து வந்தாலும் கொஞ்சம் மயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி படுக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் அந்த ரூம்ல கட்டில் கடியில விட்டு படுக்க வச்சுட்டேன், யாருக்கும் தெரியாம. தங்கச்சி, அதே ரூம்ல தான் நானும் தேவாவை கடத்தி கொண்டு வச்சேன். அப்போ நான் பாக்கலையே. அப்போ நீ கட்டிலுக்கு அடியில கொண்டு மறைச்சு வச்சிருந்தியோ? ஆமாண்ணே, தூங்கிட்டு இருந்த மாதிரி இருந்தா பாத்தீங்களா. கட்டில் கடியில படுக்க வச்சிருந்தா யாருக்கு தெரியாது பாத்தீங்களா. அதான் கட்டில் கடியில படுக்க வச்சுட்டு வந்துட்டேன். அதான் நான் பாக்கல, இவன் மேல கட்டில் மேல அப்படி படுக்க வச்சுட்டு வந்துட்டேன். வசந்தி, நல்ல வேலை பாத்திருக்கமா, நல்ல வேலை பாத்திருக்க நீ. ஏக்கா எல்லாமே நல்லதுக்கு தாக்கா நான் செஞ்சேன், எந்த கெட்ட இடத்துலயும் செய்யலக்கா. நல்லபடியா கல்யாணம் முடியிட்டு 2 பேருக்கும் அப்படி நினைச்சாக்க செய்தேன். எனக்கு ஆவாதவளா எங்க வீட்டுக்கு மருமகள் ஆக்கணும்னு நினைக்க நீ. என்ன கோவப்படுத்தியா? ஆவாதவளா? ஆமா, அவ குடும்பமே எனக்கு நிழல் பட்டு ஆவாது. அது சரிதாக்கா, உங்களுக்கு நிழல் பட்டு ஆவாது. ஆனா உங்க மவனுக்கு, என் மவனுக்கு அப்படிதான். நான் கிழிச்ச கொட்ட தாண்ட மாட்டான். அவன் அன்னைக்கு வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டானே, இல்லனா அந்த குருவி கூட மண்டையை கெட்டதுக்கு சம்மதிச்சிருப்பானா? கல்யாணம் வரைக்கும் வந்திருக்குமா? நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. உங்க மொமெண்ட்டை கேட்டு பாருங்க. என்னத்த கேட்கணும் சின்ன பண்ணே? எங்க கிட்ட கேட்டு ஒரு பிரச்சனை இல்லக்கா, உங்க மொமெண்ட்டை கேளுங்க. என் மொமெண்ட் எதுக்கு கேட்கணும்? ஏமா, இந்த பாருங்க, உங்க விருப்பப்படி போய் தானே பார்த்து அந்த பிள்ளைய பேசி முடிச்சு நிச்சாமல முடிச்சிருக்கீங்க. உங்க விருப்பப்படி தானே முதல்ல முடிச்சிருக்கீங்க. ஆமா சார், அதுக்கப்புறம் தான் ஆவாதம் மொமெண்ட் தெரிஞ்சு வச்சுல எனக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம்ல. அப்புறம் இதுக்கு இப்ப கோர்த்து விடுதி பாக்கியே. அப்படி பேசாதீங்கம்மா, உங்க மொவனுக்கு அந்த பிள்ளைய தானே பிடிச்சிருக்கு. யார் சொன்னா?
நம்ம ஊர்ல எல்லா இடமும் கேட்டு பாருங்க, அவங்க 2 பேரும் அங்கேயும் இங்கேயும் பேசி நின்னது எல்லாரும் நிறைய பேர் பாத்துருக்காவோ. அப்படிலாம் இல்ல சார், எல்லாரும் போய் சொல்லுவாங்க. பாருங்கம்மா, வீண் பிடிவாதத்தினால உங்க மோவரோட வாழ்க்கையை நீங்க கஷ்டப்படுத்திடாதீங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இந்த பாருங்கம்மா, இந்த காலத்துல எந்த பிள்ளைகளும் தாய் தகப்பன் பேச்சு கேக்கு. ஆனா உங்க மொவன் உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம முதல்ல நீங்க முடிக்கணும்னு நினைச்சீங்களா கல்யாணம், அதான் அந்த ஃப்ராடு அவளை கெட்டது கூட சம்மதிச்சிருக்கான். சொல்லுங்க, அவன் நினைச்சிருந்தானா உங்களை ஏத்து பேசி இருக்கலாம், இல்லன்னா கூட்டு போய் கூட கல்யாணம் முடிச்சிருக்கலாம். நான் கூட ஒரு நாள் கேட்டு பார்த்தேன்க்கோ, இந்த உனக்கு பிடிச்சிருந்தா யாழினிய நாங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கெட்டி வைக்கும் அப்படின்னு. அவன் மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலம் நின்றுட்டான். எங்க அம்மா பேச்சை கேட்டுதான் நான் நடப்பேன். எங்க அம்மா அந்த காலத்துல என்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அவங்க பேச்சுக்கு நான் மறுபேச்சு பேச மாட்டேன். அவங்க இல்லாம எப்படி, அவங்க சம்மதம் இல்லாம எப்படி நான் அந்த பிள்ளையை கெட்டுவேன். என்னதான் நிச்சயதாம்லாம் ஆயிருந்தாலும் எங்க அம்மா சம்மதம் கண்டிப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லி மாட்டேன்னு சொல்லிட்டான். அதே மாதிரி யாழினியோட அப்பா சம்மதம் இல்லாமலும் யாழினி சம்மதிக்க மாட்டா அப்படின்னு ஒரே பாடா போட்டுட்டாங்கோ. அவன் ஆசைப்படுற பிள்ளையை நீ கட்டி வைக்க வேண்டியது ரெட்டி. உனக்கு எதுக்கிட்டி வீம்பு வைராக்கியமோ? அந்த பிள்ளைக்கு என்னட்டி குறைச்சல் சொல்லு. ஐயா, நீங்க பொண்ணை பெத்தவரு, உங்களுக்கு தெரியாதது இல்ல. உங்க விருப்பம் தான் இதுல. என்னெல்லாமோ நடந்திருக்கு, இதெல்லாம் எனக்கு தெரியாம இருந்திருக்கு ஐயா. என் பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டோன்னு சொல்லி எனக்கு மனசு சங்கடமா இருக்கு ஐயா. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. என் பிள்ளைகிட்ட தான் பேசணும். இம்மா அந்த பாருங்கம்மா, என்னம்மா கடைசியில சொல்லுதியா சொல்லுங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் சம்மதம் எல்லாம் கிடையாது. ஆனா என் புள்ள ஆசைப்படுதான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்பயும் அவன்கிட்ட போன் போட்டு பேசி பாக்கேன். அவன் என்ன சொல்லுதானோ அவன் விருப்பம், அவன் வாழ்க்கை. என்னக்கா இப்படி பொத்தம் பொதுவா சொல்லி தள்ளுதியா? நான் விவரத்தை சொல்லிட்டேன். எனக்கு இஷ்டம் இல்ல, ஆனா என் பிள்ளைக்கு இஷ்டம்னா முடிப்போம். சரிக்கா, அப்போ உங்க பிள்ளைக்கு இஷ்டம்னா முடிச்சிருவேடா. அவன் சொல்லட்டும், அவன் சொன்னோம்னா முடிப்போம். இந்த விஷயத்தை இப்பவே முடிச்சிடணுமா? போன் எடுத்து பேசுங்க, உங்க மோவை கண்டிப்பா எடுப்பாரு. போன் அடிக்கி மயக்கம் தெளிஞ்சானே எனக்கு தெரியலையா என் பிள்ளை.